ஒரு புன்னகை பூவே சிறு பூக்களின் தீவே எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது. அதுல இதுல ஒரு காதுல போட்டிருக்கிறேன், இந்த காதுல இல்ல. அது இந்த காதுல போட்டிருக்கிற அதே இதோடு தான் இது. இதை விட வேற கிஃப்ட் எனக்கு வேணுமென்றில்லை. இந்த ஃப்ளவரே வந்து எனக்கு பிடிச்ச கிஃப்ட் தான். மிக்கி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர போகிறேன். ஏன்னா மிக்கிக்குள்ள தான் சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரு பர்சன் உங்களுக்காக வந்துருக்குறாங்க. அதான் அனுப்பி விட்டாச்சு. நீங்கள் அவரை கண்டுகொள்ளவே இல்லையே. உன் காலடி கெஞ்சும் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு. நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோரம் ஈரம். ஆச்சோ அச்சோ காதல் வாராதோ. எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது. என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. லவ் பண்ணு லவ் பண்ணு. வாசல் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும். சந்திரனுள்ள வந்து சாக்லேட் கொடுக்கும். உன் படுக்கை அறையிலே ஒரு வசந்தம் வேண்டுமா? உன் குளியல் அறையிலே வின்டர் சீசன் வேண்டுமா? நீ மாற சொன்னதும் நாங்க சீசனும் மாற வேண்டுமா? லவ் பண்ணு. எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது. என் பேரை உன் பேரை சொல்லி அழைக்குது. லவ் பண்ணு லவ் பண்ணு. வணக்கம். எங்களோட கோவமா? கோபம் எல்லாம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அது நல்ல டென்ஷன் ஆகிட்டீங்களே. ஓகே, இந்த மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டவங்க. எத்தனையாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க? உங்களோட நேம் என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, வேணுமா ஃப்ளவர் போக்கிங்க? நீங்கள் அவங்க மனசில் ஒரு ஃப்ளவர் போல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னவங்க. வேண்டுமா? ஓகே, யார் செஞ்சு பண்ணிக்கிறீங்க? ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கெஸ் பண்ணுற ஆள் வேண்டி கொடுக்கவே இல்லை. இல்லை, நாங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன க்ளூ கொடுத்து நாங்கள் சில விஷயங்களுக்குள்ள அவங்கள வச்சு ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ளூ தான் கொடுத்தது. அவங்கள நீங்கள் சொல்வீங்க அப்படி மற்றபடி அவங்க செய்யலை. வேறு ஒரு அன்பான பர்சன் தான் உங்களுக்கு இதை செஞ்சது. இந்த ஃப்ளவர் பொக்கே வேண்டுவேன். பிங்க் கலர் கூட ஃபேவரட்டா? இதுவும் கிஃப்டா? வா, அப்ப நிறைய கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. என்ன அப்படியா? மிக்கி கொஞ்சம் கிஃப்ட் இருக்கு, போய் எடுத்துட்டு வரீங்களா? மிக்கி போய் எடுத்துட்டு வரட்டுமா கிஃப்ட் எல்லாம்? ஓகே, என்ன சொல்லுவோம் இந்த மூமெண்ட்ல உங்களுக்கு எப்படி இதுக்கு முதல் சர்ப்ரைஸ் எல்லாம் வந்துருக்குதா? ஃப்ரேமா? ஓகே, அப்படி என்ன நினைக்கிறீங்களா? வேறு கிஃப்ட் ஒன்றுமே இல்லை. கேக்கும் ஃப்ளவர் பொக்கேயும் உங்களுக்கு ஒரு ஃப்ரேமும் தான் கிஃப்ட் பண்ணினது. மிக்கி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர போகிறேன். ஏன்னா மிக்கிக்குள்ளே தான் சர்ப்ரைஸ் பண்ணுற ஒரு பர்சன் உங்களுக்காக வந்துருக்குறாங்க. அதான் அனுப்பி விட்டாச்சு. நீங்கள் அவரை கண்டுகொள்ளவே இல்லையே.
இன்னசென்ட்னு சொன்னா இந்த கிஃப்ட் பண்ணவங்களா தான் இருக்கும். ஆஹா. ஆனா அவங்க இப்போதைக்கு வர மாட்டாங்க. சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மூமெண்ட்? கிஃப்ட் பண்ணது வந்து எனக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றது ஒரு விஷயமும் கலர்ஸ்ல இருந்து கேக்ல இருந்து இந்த ஃப்ளவர்ல இருந்து எல்லாமே யோசிச்சு செஞ்சிருக்கிறாங்க. இதை விட வேறு கிஃப்ட் எனக்கு வேணுமென்றல இந்த ஃப்ளவரே வந்து எனக்கு பிடிச்ச கிஃப்ட் தான். வேண்டு சொன்னால் கிஃப்ட் பண்ணவங்க வந்து எப்பயுமே ஃப்ளவர் மாதிரி தான் சொல்லுவார். அதால் பிடிச்சிருக்கோ அதை மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அப்படியே ஓகே, பாப்போம் மிச்ச கிஃப்ட் எல்லாம். ஓகே, ஓகே. இந்த பர்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்பவே முக்கியமானவங்க. என்ன அப்படி இல்லவே இல்லை. அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணின பர்சன் வேற ஒரு ஆள். ஆனால் அவங்களுக்கு கண்டக்ட் தந்தது எங்களுக்கு வேறு விஷயங்களை சொல்லி. ஆனால் இவ்வளோ பப்ளிக்கில் நாங்கள் அதை சொல்லி உங்களை மூட் அவுட் பண்ண விரும்பல. உங்களோட கொஞ்சம் டைமாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இல்லையா? அவங்கள நான் நிறைய மிஸ் பண்ணுறேன்ற வேர்ட்ஸை சொல்லுங்க. ஆனால் தான் அன்லக்கி பர்சன் என்ற விஷயத்தையும் சொல்லி சொன்னவங்க. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன்னதை இந்த கிஃப்ட் எல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் என்று சொல்லி இந்த கிஃப்ட்டை அரேஞ்ச் பண்ணினவங்க வேறு. இது இந்த இடையில வந்து தந்துட்டு போன ஸ்டூடியோ நாட்கள். ஓகே, நான் சொல்கிறப்ப உங்களுக்கு கிஃப்ட் பண்ணின பர்சன் வேறு. உங்களோட கொஞ்சம் நல்லா ஓகே. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. எனக்கு தெரியும். தெரியுமா? வந்து எடுத்து கொடுத்துருக்கு. ஆஹா. அதனால தெரியும். ஓகே. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? ஓ, அதான் சொன்னேன். பிங்க் கலர் என்ன எல்லாம் பிடிக்கும்ன்றது தெரியும். ஓகே. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிங்க் கலர்ன்ற ரீசனுக்காக பிடிச்சிருக்கா இல்லாட்டி இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இல்லை, எனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அதோட எனக்கு மேட்சிங்காக இருக்குது. உங்களுக்கு மேட்சிங்காக இருக்குது. அதனால பிடிச்சிருக்குன்னு. அவங்களோட அன்பு தான் உங்களை இவ்வளோ தூரம் அவங்க சூஸ் பண்ணின ஒவ்வொரு கிஃப்ட்ஸும் உங்களுக்கு ஃபிக்ஸாக சரியாக இருக்கிற அளவுக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெஸ் வந்து நாங்கள் எனக்கு தெரியாது நீ பண்ணையில். ஆனால் வந்து என்னோட சைஸ் சரியான அளவு மனசில் இருந்து வந்த அளவு தான் இது. பார்த்து உங்களோட 26th பர்த்டேக்கு உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு கூட? அம்மன் பிடிச்சிருக்காங்களா இதில் இருக்கிறவங்க? அந்த அம்மனையும் வச்சு 26 இதில் 26,000 காசும் வச்சு உங்களோட பர்த்டேக்கு இந்த 2,000 ரூபா புது தாளை வச்சு கிஃப்ட் பண்ண சொல்லி சொன்னவங்க. பண்ணுறது என்னன்னு தெரியும். அவ்வளவு இருக்கு. இருக்குதா? வாவ், இது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. அவங்க பார்த்து வேண்டி இருக்கிறாங்க. இன்னும் சொல்லுவோம் வேண்டி தந்தவங்களுக்கு. நான் நேரில் போய் தான் சொல்லணும். 100% எனக்கு என்ன பிடிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ தெரியும். மேக்ஸிமம் குறைஞ்சி அது ஒரு 90% நாங்கள் நினைக்கிறதும் அவங்க நினைக்கிறதும் சூட்டபிள் ஆகிறது. ஓகே, அப்போ பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
சொல்லியிருக்கேன். என்னவா இருக்கும் இது? ஓகே ஓப்பன் பண்ணுங்க. இப்படி என்ன நீங்கள் காலையில் கிஃப்ட் வருமெண்டு டெஸ்ட் பண்ணி இருந்தேன். ஆனால் இவ்வளோ கிஃப்ட் வருமெண்டு தெரியாது. ஓகே பிடிச்சிருக்கா இது? கிளாஸுக்கு போகிறோம் பேக் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே அவங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ஸ்வீட்டான பர்சனா தனக்கு நீங்கள் அவங்க சொன்னது எனக்கு அவங்க ஒரு ஸ்வீட்டான பர்சன், அவங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இந்த ஸ்வீட்ஸை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்க சொன்னவங்க ஸ்பெஷல். அப்போ அதை வேண்டுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதில் இதில் ஒரு காதில் போட்டிருக்கிறேன், இந்த காதில் இல்லை. அது இந்த காதில் போட்டிருக்கு அதே தோடு தான் இது. சரி ஓகே நாங்கள் எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தாச்சு. உங்களோட பர்த்டேக்கு வந்து இவ்வளோ கிஃப்ட்டும் பார்த்தாச்சு. இப்படி ஒரு அன்பு வச்சிருக்க பர்சன் கிடைக்கிறது வாழ்க்கையில் வேற என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸை பண்ணி நான் அந்த பர்சனுக்கு என்ன சொல்லுவேன்? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்களுக்கு டைம் ஆயிட்டு மை எவ்ரிதிங் அவ்வளவுதான். ஓகே இதுக்கு இதெல்லாம் அனுப்புறதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஹேரிங் இருக்கு. மற்றது எங்களுக்கு நிறைய விஷயம் எல்லாமே மேட்சிங். நாங்கள் எங்களோட பர்த்டே சரி, நாங்கள் பிறந்தது எங்களோட ராசி நட்சத்திரம் எல்லாமே ஒன்று தான் ரெண்டு பேருக்கும். அதனால் நான் என்ன திங்க் பண்ணுறேன் யோசிக்கிறேன்றது அவங்க அப்படியே சொல்லுவாங்க, அவங்க என்ன திங்க் பண்ணுற யோசிக்கிறேன்றதை நானும் அப்படியே சொல்லுவேன். ஓகே ஓகே தன்னுடைய கியூட் ஃபியான்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு எங்களையும் இந்த கேக்கு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வர சொன்னவங்க. நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக நிந்துஜாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். கனவில் நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய். எதிரில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய். அடி உன்முகம் கண்டால் என் இமை ரெண்டும் கைகள் தட்டுதே. அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை